ஜீவசகாப்தன், நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். முதலமைச்சரினுடைய அந்த எச்சரிக்கை, தொகுதி மறுவரையறை தொடர்பான ஒரு எச்சரிக்கை, அது தொடர்ந்து அவர் பரப்புரையிலும் பேசிக்கிட்டு இருந்த விஷயம்தான். அதை மீண்டுமாக தென்றலாக இருக்கக்கூடிய தெற்க புயலா மாற்ற வேண்டாம் அப்படின்ற ஒன்றை சொல்கிறார். அது எதற்காக? இல்லை, முதலமைச்சர் சொல்கிறது தொடர்ச்சியான ஒரு பரப்புரை தான். அது தேர்தல் காலத்துக்கு முன்பிருந்தே அவங்க அதை தான் சொல்கிறாங்க. டெல்லி நம்மளுடைய உரிமைகளை பறிக்குது. இப்போ மறு தொகுதி சீரமைப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்க செய்ய போகிறாங்கங்கிறது ரொம்ப அதிர்ச்சியான விஷயம். அந்த தொண்டு நிறுவனங்களுக்கான மசோதாவில் இருந்து வக்பு மசோதா எல்லாமே இனிமேல் தேர்தலுக்கு பிறகு ரொம்ப மோசமான மாநில உரிமைகள் பறிப்பு, மத சிறுபான்மையினர் பறிப்பு, மாநிலங்களே இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நோக்கி அவங்க நகர்ந்துருவாங்களாங்கிற அச்சம் இருக்குது. அந்த பதட்டம், அச்சம், அந்த கோபம், கொந்தளிப்பு தான் முதலமைச்சருடைய உரையில் இருக்குது. ஆனால் அதிமுக, விஜய் இவர்களுடைய பரப்புரையில் எந்தவித கொள்கை சார்ந்த முழக்கங்களும் இல்லாமல் தனிப்பட்ட அவதூறு மட்டுமே இருக்குது. எந்த கொள்கை? இப்போ அதிமுக ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதில் ஏதாவது ஒரு இந்த மாநிலங்கள் சார்ந்து ஒரு அக்கறை, கவலை ஏதாவது இருக்கா? என்னென்னமோ பேசுகிறார் அவர். கொரோனா காலத்தில் அப்படி கொரோனான்னு ஒன்றும் பெருசாக இல்லை, சீனை போட்டிருக்காங்க, கொரோனா இருந்தால் இவரே போயிருப்பாருன்னு ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வைக்கிறாரு. என்னன்னு தெரியல, எடப்பாடி இதுவரையும் நான் பார்த்ததில் இப்படி தடுமாறி பேசினது இல்லை. எடப்பாடி அவர்களுடைய பழைய பரப்புரையில் கூட இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு பேசுவாரே ஒழிய, இப்போ முதலமைச்சர் குறித்தோ மற்றவங்களுக்கு குறித்தோ ஏன் இவ்வளவு தரம் தாழ்ந்து பேசுறாருன்னு தெரியல. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்க மீது தரம் தாழ்ந்த விமர்சனத்தை எதிர்த்தரப்பு வைக்கும் போது நாங்க அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில பேச வேண்டியிருக்கு. ஒரு முதலமைச்சரை பார்த்து நீங்களாம் கொரோனா இருந்தா நீங்களே போய் சேர்ந்திருப்பீங்களே அப்படிங்கிறதுல இருந்து, கடந்த முறை நம்ம விவாதிச்ச மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவை வீட்டு சிறையில் வச்சுருந்தீங்க, அப்புறம் சம்மந்தமில்லாத பொய்களா 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஜானகி எம்ஜிஆருக்கு நினைவிடம் தரலை, இது மெரினால இடம் தரலை, காமராஜர், எல்லாமே நம்ம உண்மைக்கு மாறான தரவுகளை அவர் பாட்டுக்கு ரெகுலராக ஒப்பிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறார். இது அதிமுகவில் உள்ள வைகை செல்வன் போன்ற பேச்சாளர்கள் கூட இப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் ஒரு முதல் தர பேச்சாளர்கள். இது ஒரு மாதிரி 4ஆம் தர மட்டத்தில் இருக்கிறவங்க போகிற போக்கில் மேடையில் பேசிட்டு போகிறது, இதை பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறவர், ஏன் இந்த மாதிரியே பேசுகிறாரு? ஏன்னா பாஜகவை நோக்கி தான் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, அவரால் எதுவுமே கேட்க முடியலை. அதனால் எதையாவது பேசணுங்கிறதுக்காக பேசுகிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. என்ன இருந்தாலும் எடப்பாடி அவர்கள் இதுக்கு முன்னாடி இவ்வளவு மோசமா பேசி நான் பார்த்ததில்ல. என்ன யார் எழுதி தரான்னு தெரியல, தப்பா எழுதி தர்றாங்க. இல்ல, அதுதான் அவர் என்ன சொல்றாங்கன்னா, முரட்டு அடிமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது அதற்கான வினைக்கு எதிர்வினை இருக்கத்தானே செய்யும். ஒரே பக்கமா இருக்க அடிமைங்கிறதும் இவர் சொல்றது சமப்படுத்த முடியாது இல்லைங்களா? இப்ப அவர் சொன்ன வார்த்தையை மெய்ப்பிக்கும் விதமா தானே பேசுறாரு. டெல்லியை நோக்கி கேள்வி கேட்கலையே. தொகுதி மறுசீரமைப்பு வந்துருச்சு, தொண்டு நிறுவனங்களை முடக்குகின்ற அந்த மசோதா வந்துருச்சு, கல்வி நிறுவனங்கள் எதுவுமே செயல்படாத முடியாத அளவுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு சூழல் போயிருச்சு, சவுத்துக்கான பிரதிநிதித்துவமே இல்லாத மாதிரி நிலைகள் போயிருச்சு. இது குறித்து ஏற்கனவே திமுக மீட்டிங் நடத்துச்சு. இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த தொகுதி மறுசீரமைப்பு எப்படிங்க திமுக பிரச்சனையாகும்? தமிழ்நாட்டு பிரச்சனைங்க. சந்திரபாபு நாயுடுக்கே அழைப்பு விடுத்தோமே, பவன் கல்யாண் கட்சி, அங்கிருந்து ஒருத்தர் வந்துட்டு நைட்டா ஓடி போனாரு. இது பிஜேபி காங்கிரஸ் பிரச்சனை இல்லை, ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா பிரச்சனை. ஒட்டுமொத்தமா அழிய போகுது. அவங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்க போறாங்க. அவரு அதைத்தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இவங்க இனிமே மொழி அடிப்படையில் இருக்க பேரை கூட எடுத்துட்டு தட்சிண பிரதேசம் கூட மாத்திடுவாங்கப்பான்னு அவர் சொன்னது ராஜாஜி காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தினது காரணம் அதுதான். இந்த பிரச்சனையை எப்படிங்க நீங்க திமுக பிரச்சனையா பார்க்க முடியும்? தமிழர்களுடைய பிரச்சனை. அப்ப எடப்பாடி அவர்களும் சேர்ந்து அல்லவா குரல் கொடுக்கணும். அவர் அப்படி கொடுக்காம கொரோனா காலத்துல சீன் போட்டீங்க, அவரே போயிருப்பாருன்னு சிரிச்சுட்டே பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. அப்புறம் விஜயோட பரப்புரை எப்பவும் போல சத்தும் சாறு விஷயம் இல்லாம தனிப்பட்ட அவதூறு, வழக்கம் போல என்னை தடுத்துட்டாங்கிற புலம்பல். அதை தாண்டி இன்னைக்கு ரொம்ப ஒரு மோசமான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாரு. உங்களுக்கே தெரியும், என் மனைவி டைவர்ஸ் தூண்டி விடுறது இதெல்லாம் பண்றது திமுகன்னு இன்னைக்கு பேசியிருக்காரு. இதுவரையும் அப்படி பேசுனது ஃபுல்லா அந்த கட்சியை சேர்ந்த ஐடி விங்கு அவங்க ஆட்கள் தான் அப்படி முகம் தெரியாம கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருந்தாங்க. அதை அவர் கண்டிக்கலையே. நம்ம நேரடியா அப்படி சொல்லலையே. நேரடியா குறிப்பிட்டதுக்கு என்ன, எங்க குடும்பத்தில் உள்ள ஆட்களை வைத்தே அவர் சொன்ன வார்த்தை, சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள். ஆமா, இதுக்கு மேல என்ன வேணும்? சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களை வைத்தே பண்றீங்க. உங்க கேள்விக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க, நான் எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுங்கிறாரு. இதுக்கு மேல என்ன? இது ரொம்ப அவமானமா இல்லையா? இல்ல, எதை சொல்றேன்னு தெரியுங்கிறது எல்லா விஷயத்துக்கும் தான் சொல்லி இருக்கிறாரு. அவர் யாரு ஜனநாயகனை தடுக்கிறா, யாரு கல்வி விஷயத்துல அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்லி. இது என்னங்க பேச்சு? ஏற்கனவே அந்த மேட்ரு ஒர்த்து இல்ல, சங்கீதா மேட்ரு ஒர்த்து இல்லைன்னு ஓப்பனா மகளிர் தினத்துல அவங்க பெண்கள் முன்னாடி பேசினவர் அவரு. இந்த முறை ரொம்ப ஒருபடி மோசமா போய் இந்த இவ்வளவு விஷயத்த
திமுக தான் தூண்டி விடுது, அவங்க தான் இதெல்லாம் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, இதை வேற என்ன மாதிரி கற்பனை பண்ணிக்கணும்? நான் வந்து அந்த மேட்டரை சொல்லல. அவரு தன் மனைவியை தூண்டி விடுவது திமுகன்னு அவர் சொல்லல. ஜீவா, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்கன்னா என்னை விட்டுருங்க. அவர் எந்த அர்த்தத்துல சொல்றாரு? அவர் ஓப்பனா சொல்றாரு, நான் எதை சொல்றேன்னு வேற உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வேற சொல்றாரு. அப்ப நான் எதை நினைச்சுக்கணும்? எதை வேணாலும் நினைச்சுக்குவா? அப்ப இது வந்து ரொம்ப அவமானமா இருக்கு. ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறாரு, ஒரு ஈழத்தமிழ் பெண்ணை அவமானப்படுற. டைவர்ஸ்ங்கிறது சாதாரண விஷயங்க. ஆணோ பெண்ணோ ஏழையோ பணக்காரரோ இதுக்கு சரி, யார் வீட்டில் வேணாலும் இது நடக்கலாம். இன்னொரு டைவர்ஸ்ங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். விருப்பப்பட்டவங்க சேர்ந்து வாழ்றதும் இல்லாதவங்க பிரிந்து போவதும் ஒரு முற்போக்கு சமூகத்தினுடைய அடிப்படையான ஒரு நல்ல விஷயம் தான். கல்லானாலும் கணவனும் புல்லானாலும் புருஷன் இருக்க முடியல. அவங்க பிரிஞ்சு போறோம்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்தை இவ்வளவு இழிவுபடுத்துறாரே விஜய். பொது வழியில மனைவி பிடிக்கலன்னா விட்டு போக வேண்டியதானே? அவங்களே பொது வழியில அவமானப்படுத்துறாரு. அவங்க ரசிகர்கள் அந்த பெண்ணை இவ்வளவு தூரம் இழிவுபடுத்தி இப்ப அவரே அதை இப்ப ரசிகர்களை தூண்டி விட்டதே அவர் தான் தெரியுது. அவங்க ரசிகர்களை இழிவுபடுத்தும் போது நம்ம என்ன சொன்னாங்க, இவ்வளவு மோசமா பேசுறாங்க, அவர் கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாரு, மனைவியை ஒருத்தர்லைங்கிறது இருந்து இவ்வளவு மோசமா பேசுறாரு, கட்டுப்படுத்த மாட்டேங்கிறாருன்னு. இப்ப என்ன அவரே பேசிட்டு அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு நக்கலா. அப்ப அது என்ன மாதிரியான மனநிலைன்னு தெரியல. இத்தனைக்கும் அவருக்கு 2 குழந்தைங்க வேற இருக்கு. தனிப்பட்ட விவகாரம் பர்சனல் அப்படிங்கிறது பர்சனல். அதை தாண்டி களத்துல அவர் செய்யக்கூடிய பரப்புரை வெளியிலே போகல, ஊர்களுக்கு போகல, மாவட்டங்களுக்கு போகல அப்படின்னு வைக்கப்பட்ட விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு போறாரு, பரப்புரை செஞ்சிருக்கிறாரு, போய் மக்களை சந்திக்கிறாரு. பரப்புரையில தான் அவர் என்ன பேசினாருங்கிறேன். இந்த தொண்டு நிறுவனங்களுக்கான மசோதா விவகாரத்தை இன்னைக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ட பிரிக்க போறாருங்கிறதுக்காக சங்கிகளால் இறக்கப்பட்ட நபர். 2 கூட்டணி எதிரில் இருக்கக்கூடிய 2 கூட்டணி குறித்து விமர்சனத்தை வைக்கிறாரு. காங்கிரஸ் உண்மையான காங்கிரஸ் அப்படிங்கிறது தாவேக பக்கம் தான் இருக்கு அப்படிங்கிறாரு. சில பல கோடிகளுக்காக காங்கிரஸ் வந்து முதல்வர் பக்கம் போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் அரசியல் ரீதியான விமர்சனம் தானே? இது அரசு, இதுவும் மக்களுக்கான விமர்சனம் இல்ல, இதுவும் அரசியல் ரீதியான விமர்சனம் தான். இதுவும் ஒரு இழிவான விஷயம் தானே. அதாவது திமுகவோட அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்க, உங்களோட வருவதற்கு சட்டப்படி எந்த தடையும் கிடையாது. ஆனா உங்களை நம்பி காங்கிரஸும் வரல, விடுதலை சிறுத்தைகளும் வரல, இடதுசாரிகளும் வரல, பூவை ஜெயன்மூர்த்தியும் வரல, புதிய தமிழகம் வரல. இவர் வந்து அதிகாரத்தில் பங்கு தரேன். ஏன்னா இவர் வெற்றி பெறுவாருங்கிற நம்பிக்கை யாரும் இல்லை. ஏன்னா இவர் கட்சியினுடைய கட்டமைப்பு எல்லாருக்கும் தெரியும். இந்த திருத்தணியில ஒரு நண்பர் நம்ம விவாதத்தெல்லாம் பங்கு பெறுவார், தனியா நின்று கான்ஃபிடண்டா இருங்க ஓட்டு கேட்கிறாரு பாருங்க. சோ இது ஒரு கட்டமைப்பு இல்லாத கட்சிங்கனால, ஒரு ரசிகர் மன்றங்கனால ஒரு கட்டமைப்புள்ள இடதுசாரிகளோ ஒரு தத்துவம் உள்ள விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ போகல. காங்கிரஸ்ல ஒரு குரூப் விட்டு போக ஆசைப்பட்டுச்சு, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே. இப்பயும் அந்த குரூப் விஜய் கேண்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ்ல ஒரு குரூப், அந்த குரூப் தர தைரியத்தில் தான் அவர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவங்க திட்டமே விஜய் கட்சி ஆரம்பிச்சதே திமுக கூட்டணியை உடைக்கணுங்கிறது தானே. காலத்துல இருந்து நடக்குதுல. பேசுவோம், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீனிவாசன், நீங்க பரப்புரையில நிறைய விஷயங்கள், விமர்சனங்கள் ரொம்ப தரம் தாழ்ந்த விமர்சனங்களா இருக்கு அப்படிங்கிற பார்வையை ஜீவா முன்வைக்கிறார். அதை தாண்டி இங்க அதிமுகவை உடைக்க பார்த்தார்கள், ஓ பன்னீர்செல்வத்தை பி டீமா பயன்படுத்தி அதிமுகவை உடைக்க பார்த்தார்கள் அப்படின்னு சொல்றதனுடைய நோக்கம் என்ன? சார், தரம் குறைந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்று மரியாதைக்குரிய சகோதரர் ஜீவசகாப்தன் சொல்லுகிறார். அதாவது இது மக்களுடைய கோபம், ஆவேசம். மக்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு களத்துல வந்து இன்றைக்கு இந்த ஆட்சியின் மீது ஏற்படுத்துகின்ற கோபம் தான் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உணர்ச்சி வசப்பட்டு இந்த கருத்துக்களை மக்களின் சார்பாக எடுத்து வைக்கிறார். சார், மக்கள் உணர்ச்சி வசப்படலாம், ஆனா தலைவர்கள் அப்படி ஆகக்கூடாது இல்லையா? இல்ல, தலைவர் உணர்ச்சி வசப்படல, ஆனா உண்மையை சொல்லுகிற பொழுது சில இடங்கள்ல கசக்க தான் செய்யும்.